ஹலோ கைஸ், அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பேஷன் அண்ட் ஹாபி. ஸோ இன்றைக்கி ஹாலில் என் அக்கா கூட டிவியில் வந்து யூடியூப்பில் ரேண்டமாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு பேஷனாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஒரு யூடியூபர்ஸாக பார்த்து இவங்களுக்கு இது பேஷன், இவங்களுக்கு இது பேஷன், இவங்க இந்த வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, நம்மளும் வீடியோ போடுறோம், நமக்கு இது பேஷனாக ஹாபியா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, ஓகே, அது என்னென்னு நம்ம தேடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து என் சிஸ்டமில் உட்காந்து ரிசர்ச் போட ஆரம்பித்தேன். யூடியூப்பில் உட்காந்து பேஷன் என்ன ஹாபின்னு போட்டு பார்த்தா அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து பேஷன்னா வந்து நீங்கள் மணி சம்பாதிக்க முடிஞ்சுன்னா அது பேஷன், மணி சம்பாதிக்க முடியலன்னா அது ஹாபின்றாங்க. இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து பேஷனை வச்சு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணலாம், ஹாபியை வச்சு பண்ண முடியாது, இல்லை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பேஷன்றாங்க. இதுக்கு ஒத்துக்க முடியல. சரி, நம்ம ஓல்ட் ஸ்கூலாக போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பேஷனோட மீனிங் கூகுளில் போய் பார்த்தா இன்டென்ஸ் டிசைர் டு டூ சம்திங், ரொமான்டிக் லவ், அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச மீனிங்ஸ்லாம் வந்துச்சு. சரி, நமக்கு தேவையானது இன்னும் இதுலேருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வந்து ஆரிஜின் ஆஃப் பேஷன் அதை போய் பார்த்தேன். ஆரிஜின் ஆஃப் பேஷன் பார்த்தா சஃபரிங்ன்ற வேர்டில் தான் பேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இதில் கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி அதெல்லாம் லிங்க் பண்ணியிருந்தாங்க, பட் அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் சஃபரிங்கிற வார்த்தையில் தான் பேஷன் கிரியேட் ஆகிருக்கு, லாட்டின் ஆர் கிரீக் சம்திங்கில். அதை கிரியேட் பண்ணி அந்த வேர்டை வந்து அப்புறம் இந்த வெஸ்டர்ன் போயிட்ஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க போயம்ஸில் வந்து லவ்வை வந்து சஃபரிங்னால தான் லவ் வருது, அவர் டிசைர்ஸ்லாம் சஃபரிங் அட்டாச்சாக இருக்கிறதுனால அதை அப்படியே இன்டர்லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு காலப்போக்கில் வந்து அந்த சஃபரிங்கிறதுக்கான பேஷன் வந்து அப்படியே வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேஷனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கம்மிங் பேக் டு அவர் கொஷின். ஸோ இப்போ திருப்பி இதே மாதிரி நான் அந்த யூடியூப் சேனலாக பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போது வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க பேஷன் வந்து அந்த வீடியோ போடுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஒரு மியூசிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூபே இல்லை, இன்ஸ்டாகிராமே இல்லைனாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுன்றது அவங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கும். பட் இதே வந்து சிலர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக் பண்ணுறது, பீப்புள்கிட்ட வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மில் பேசுகிறது தான் அவங்க பேஷனாக இருக்கும். மற்றதெல்லாம் அவங்களோட ஹாபிஸாக நிறைய விஷயம் பர்சியூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த A2D சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னாலஜி ரிலேட்டடாக போட்டிருந்தாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய ஹாபிஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹாபிஸில் ஒன்று வேறு மாதிரி வீடியோ போடுறாரு. நீங்கள் அலி அப்தால் சேனல் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன டெஃபினிஷன் மைண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் அ ஹாபி விச் யூ ஆர் வில்லிங் டு சஃபர் ஃபார். இது வந்து நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் மீனிங் இந்த கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணி. ஸோ இப்போ எனக்கு வந்து இது பேஷனாக ஹாபியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் ஒரு ஹாபியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதை பண்ணுறதுல எனக்கு எந்த சேலஞ்சுமே பெருசாக வரல. பட் எனக்கு இதில் பயங்கரமான சேலஞ்செலாம் வந்து ஒரு சஃபர் பண்ணால் கூட நான் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுவேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, தென் ஐ கேன் சே இட் இஸ் மை பேஷன். ஃபார் நோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாபி. ஸோ ஐ காட் வெரி கிளாரிட்டி செமையாக கிடச்சிது, உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் மோர் அபவுட் திஸ் யூ கேன்